ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, என் உதவி வேண்டி நீ எப்போது வந்தாலும் நாடி வந்த உனக்கு அடுத்த நிமிடமே கை கொடுத்த ஒருவர் மூலம் நிச்சயமாய் உதவியை கிடைக்கப் பெறச் செய்வேன். யாரிடமும் நீ கையேந்த வேண்டாம், எந்த சூழ்நிலையை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று பல முறை எடுத்துரைத்தேன். கேட்டாயா? வேறு வழி இல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவரிடம் கேட்டாய். உன்னை சுற்றி உள்ளவர் அனைவரின் முகத்தையும் பார்த்தாயா என்று? நீ உதவி கேட்டும் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு போனவர்களையும், தன்னிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று கதவுகளை சாத்திக் கொண்டு போனவர்களையும் பார்த்தாயா? இவர்களுக்காகவா நீ ஓடி ஓடி உன் பொருளையும் உன் பணத்தையும் கொடுத்தாய்? இதற்காக இவர்களிடம் மீண்டும் சென்று சண்டையெல்லாம் போட வேண்டாம். இவர்களின் குணம் இப்படித்தான் என்று விலகி நிற்க பழகிக்கொள். எந்த தூரத்தில் உன்னை ஒதுக்கி உள்ளார்களோ அதே தூரத்தில் நீயும் வாழ பழகிக்கொள். உன் வாழ்வினில் மாற்றங்கள் வரும். நீயும் செல்வ செழிப்பாய் வாழ்வாய். அன்று இந்த துரோகிகளின் நிலை நிச்சயமாய் கீழிறங்கும். அன்று இந்த துரோகிகளை உன்னிடத்தில் யாசிக்க செய்வேன் பொருளுக்காக. அன்று நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்களிடம் என்றோ நடந்ததற்காக சண்டை போடாமல் உன்னால் முடிந்ததை உதவியாக அல்ல, தானமாக செய்துவிடு. ஏனென்றால் கொடுத்த பணமோ பொருளோ நிச்சயமாக உனக்கு திரும்ப வரப்போவதில்லை. அவர்களுக்கும் திரும்ப தர வேண்டும் என்ற எண்ணமும் துளியும் இருக்காது. மேலும் உன்னிடம் இருந்து பொருள் பறிப்பதற்காகத்தான் உன்னை நாடி வருவர். மேலும் நீ தரவில்லை என்றால் நீ எல்லாம் இந்த குடும்பத்திற்காக என்ன செய்துவிட்டாய் என்று உன்னை ஏளனமாகவும் சொல்வர். நான் தான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பெருமை அடித்து கொள்வர். இவர்களாகவே எல்லா கஷ்டங்களையும் இழுத்து போட்டுக்கொண்டு தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளை எல்லாம் அனாவசியமாக செய்துவிட்டு தன் நிலைமை கீழிறங்கும் பொழுது இன்று உன்னிடம் வந்து யாசிக்க செய்வர். தங்களுக்குத்தான் நிறைய கஷ்டங்கள் இருப்பதாகவும் நீ என்னவோ எளிதாக இந்த வாழ்வினில் வெற்றி பெற்று விட்டாய் என்று உன்மேல் பொறாமை கொண்டு அன்றும் உன்னிடம் இருந்து பொருட்களை பறித்து செல்ல திட்டமிட்டு வருவர். அதனால் முடிந்த உதவியை ஒரு முறை செய்துவிட்டு அடுத்த முறையிலிருந்து வீட்டிற்குள்ளேயே சேர்க்காமலும் இல்லையென்றால் கண்டும் காணாமலும் இருந்துவிடு. நீ என்னதான் மீண்டும் உதவியை செய்தாலும் அந்த உதவியை அவர்கள் புரிந்து கொள்ளவே போவதில்லை. அதற்கு இல்லை என்று சொல்லி கெட்ட பெயர் வாங்கி கொண்டு போவது எவ்வளவோ மேல். இப்படிப்பட்ட ஆட்களின் கண்ணீரை உண்மை என்று மட்டும் நம்பிவிடாதே. அது நிச்சயமாய் நீலி கண்ணீர்தான். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க என்று எனக்குத்தானே தெரியும். பிள்ளையே, உன்னால் முடிந்தவரை அத்தனை வேலைகளையும் நீ செய்து கொண்டு வருகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி நான் உனக்காக ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த நேரமும் வந்துவிட்டது. இனி நீ செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பலன் கிடைக்கப் போகிறது. நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்து விட்டேன் அப்பா என்று சொல்லிவிட்டு எதையும் என்னிடம் எதிர்பார்க்காமல் தற்போது நிலவும் சூழ்நிலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கும் உன்னை நான் எப்படி அம்மா கைவிடுவேன்? தற்போது நிலவும் சூழ்நிலையிலிருந்து என்றுமே தப்பிக்க ஆசைப்படாதே. அந்த சூழ்நிலையில் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பாடத்தினை இனி வரும் காலங்களில் பயன்படுத்தி சிறப்பாக வாழ கற்றுக்கொள். அதற்குத்தான் நான் இப்பொழுது இந்த அனுபவங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் நீயாகவே சுயநலமாகவே யாரிடமும் போய் கேட்காமலே, ஏன் என்னிடம் கூட கேட்காமல் நீயாகவே நல்ல முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு என்னிடம் அந்த முடிவுகளை ஒப்படைத்துவிடு. நான் அதனை சிறப்பாக முடித்து தருகிறேன். யாரிடம் கேட்டும் கிடைக்காத ஒன்று என்னிடம் இருந்து இன்னும் 1 மணி நேரத்தில் ஒருவர் மூலம் நிச்சயமாக கிடைக்கும். பெற்றுக்கொள்.
பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் வாழ்வாயாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.